ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம 10th கிளாஸ் பார்க்குறோம். இதில் வந்து 3D செக்ஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து அதில் வந்து நான் ஒரு 3 டிசைன் தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் 3 பாக்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டெலகிராம் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு டிசைனில் வந்து ஃபுல்லுமே டாட்டாக வச்சுக்கிறேன். நான் எப்படி லைனாக டாட் வச்சுருக்கேன்னு பாருங்கள். அந்த மாதிரி நீங்களும் டாட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டாட் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேலே ஃபஸ்ட்டு 2 டாட் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். சியை வந்து எப்படி போடும், திருப்பி போட்ட மாதிரி. நெக்ஸ்ட்டு கீழே உள்ளதை வந்து அப்படி நான் எப்படி வந்து ட்ரா பண்ணுறேன்னு பார்த்துட்டு ட்ரா பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த மேலே உள்ள டாட் எல்லாமே நான் ட்ரா பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு. சியை திருப்பி போடுற மாதிரி தான் ஃபுல்லுமே. அந்த டிசைனுக்கு வந்து சியை வந்து திருப்பி போடுற மாதிரி, இல்லைனா கீழே நிற்க போடுற மாதிரி, மேலே திருப்பி போடுற மாதிரி, அந்த மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு கீழே ஜாயின் பண்ணுறேன். மேலே ட்ரா பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அந்த கீழே உள்ள டாட்டில் வந்து எப்படி போடுறேன்னு பாருங்கள். நான் எப்படி போடுறேன்னு. மேலே உள்ளது வந்து அந்த சைடு ரெக்டாங்கிள் மாதிரி இருந்ததுன்னா இந்த சைடு வந்து ஸ்கொயர் மாதிரி வரும். அந்த மாதிரி போடுங்க. 2 டாட்டாக வந்து இப்போ வந்து ஜாயின் பண்ணுறோம். நம்ம வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரையும் ஃப்ரீ கிளாஸ் தான் எடுத்துகிட்ருக்கோம். எல்லாருமே சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவீங்களான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவோம். டெலகிராம் லிங்க்கில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒர்க் எல்லாமே அதில் அனுப்புங்க. நான் கரெக்ஷன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து கிளாஸ் முடிய போகும்போது சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கு அமௌண்ட் உண்டான்னு எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க. சர்டிஃபிகேட்டுக்கு வந்து அமௌண்ட் உண்டு. இந்த டிசைன் பாருங்கள் எப்படி போடுறேன்னு. இந்த பாக்ஸ் ஃபுல்லுமே இந்த டிசைன் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கலர் கொடுக்குறோம். ஓகேவா? பாருங்கள் நான் எப்படி போட்டிருக்கேன்னு. நான் எப்படி கலர் கொடுத்துருக்கேன், ஷேடோ பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அந்த மாதிரி கொடுங்க. ஷேடோலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சர்க்கிள் மாதிரி கொடுங்க, ஒரு இது உள்ளக்க கலர் கொடுக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் அப்படி வந்து கொடுக்க போகிறோம். அந்த மாதிரி கொடுங்க. ட்ரா பண்ணி முடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் கலர் கொடுப்பேன். பாருங்கள், அது ஃபுல் வீடியோவும் வராது. லைட்டாக ஒரு 2 இது 3 இதுக்கு வந்து கலர் கொடுக்குறது வரும். இப்போது நான் வந்து ஃபுல்லுமே லைன் வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் எப்படி கலர் கொடுக்க போகிறேன்னா, ஃபஸ்ட்டு டிசைன் இருக்குல்ல, அது எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். 2ம் பார்த்த மாதிரி. ஓகேவா? இப்போது நான் எப்படி வரையணும் பாருங்கள். இந்த சைடும் அந்த சைடும் 2 லைனும் பார்த்த மாதிரி வரையணும். இதில் இப்படி உள்ள பாக்ஸுக்கு எல்லாமே இந்த சைடு. நெக்ஸ்ட்டு அது பக்கத்தில் இருக்க பாக்ஸுக்கு, இப்படி நேராக இருக்க பாக்ஸுக்கு வந்து மேலேயும் கீழேயும் இதை வந்து 2 இதுவும் சைடாக கொடுக்குறோம். பாருங்கள் நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து பார்டர் கொடுக்கணும். அப்போ தான் அந்த டிசைனே லுக்காக தெரியும். இல்லை நம்ம பார்டரே கொடுக்கலன்னா அந்த டிசைன் நல்லா இருக்காது. அந்த ஏற்கனவே நம்ம ஷேடோ கொடுத்துருக்கோம்ல, அது கூட சேர்ந்துட்டு நமக்கு கொஞ்சம் டல்லாக தெரியும். ஸோ இந்த மாதிரி பார்டர் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஃபஸ்ட்டு டிசைன் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஒரு 5 லைன் இல்லைனா 4 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ஃபைவ் லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணிட்டு வி ஷேப்பில் போடுங்க. மேலே ஒரு வி அப்படி போட்டுட்டு கீழேயும் ஒரு வியை வந்து திருப்பி போட்ட மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி தான் வரும். மறுபடியும் வியை பார்த்த மாதிரி திருப்பி போட்ட மாதிரி, அந்த மாதிரி டிசைன் தான் இது ஃபுல்லுமே வரும். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். அதெல்லாமே ஜாயின் பண்ணிடணும், தனித்தனியாக போடக்கூடாது. நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயும் போட போகிறோம். ஸ்பேஸ் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க.
நான் ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து ஃபஸ்ட்டு லைனில் வந்து வி வந்து கரெக்டாக இருக்க மாதிரி போட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து வியை வந்து கொஞ்சம் திருப்பி போட்டிருக்கேன் ஓகேவா. நெக்ஸ்ட்டு வி மேலே பார்த்த மாதிரி போடுறேன். இந்த மாதிரி போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த விக்குள்ளே வந்து நம்ம லைன் கொடுக்க போகிறோம். ஃபுல்லுமே லைன் கொடுத்துருங்க. அது உள்ளே மட்டும் தான் கொடுக்கணும். அந்த லைன் வந்து வெளியே வரக்கூடாது. நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். இப்போ ஃபுல்லாக நீங்கள் வந்து லைன் கொடுத்துக்கோங்க உள்ளக்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கொடுங்க. லைன் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்க அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அது ஒவ்வொன்றுக்கும் நம்ம கலர் கொடுக்க போகிறோம். அது லாஸ்ட்டாக வந்து இந்த டிசைன் வந்து நல்லா லுக்காக தெரியும். அதனால தான் ஃபுல்லாக லைன் கொடுத்து முடிச்சுட்டு இந்த மாதிரி லைன் கொடுத்துக்கோங்க. நான் பக்கத்தில் ஒவ்வொரு டிசைன் பக்கத்தில் வந்து கலர் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த மாதிரி கொடுங்க. ஸ்பேஸ் இருக்க இடத்துல ஃபுல்லும் நம்ம வந்து கலர் பண்ணக்கூடாது. ஒவ்வொன்றும் விட்டு விட்டு தான் கொடுக்கணும் கலர். நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். அதனால் இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக தான் கொடுத்துருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல். லைன் எப்படி போடுறேன்னு பாருங்கள். அதுக்கு வந்து ஷேடோ கொடுத்துக்கோங்க. ஒரு இது வந்து இந்த சைடு பார்த்தாங்கன்னா இன்னொரு சைடு வந்து ஆப்போசிட் சைடு. இப்படி அந்த ஆப்போசிட் சைடு ஃபுல்லுமே நம்ம வந்து ஷேடோ கொடுக்குறோம். இதான் வந்து 3D செக் ஓகேவா. அதை பார்க்கும் போது அப்படியே ஒரிஜினல் மாதிரியே தெரியும். அதுதான் வந்து 3Dன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபுல்லும் நீங்கள் வந்து கலர் கொடுத்துக்கோங்க. ஆப்போசிட்டில் தான் கொடுக்கணும். நீங்கள் பாட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்பேஸ் இருக்க இடத்துல ஃபுல்லுமே கொடுக்கக்கூடாது. அதனால் இப்படி கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி நான் வந்து 9 கிளாஸ் போட்டிருக்கேன். அது முடிக்காதவங்க முடிச்சுருங்க. முடித்தவங்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், சர்டிஃபிகேட் வேணுமான்னு. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க சர்டிஃபிகேட் வேணும்னு. இந்த டிசைன் முடிஞ்சோம். நெக்ஸ்ட்டு ஃபைனல் டிசைன் லைன் போடுறோம். இந்த சைடு வந்து ஒரு 3 லைன் 4 லைன் போட போகிறோம். மூணு லைன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த சைடும் 3 லைன் போடுறேன். பாருங்கள் எப்படி போடுறேன்னு. 4 லைன் போடுறேன். போட்டுட்டு இப்போ என்னென்னா ஒரு சென்டரில் ஒரு டாட் மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வி போட்டோம்ல அந்த சைடு மேலே வி பார்த்த மாதிரி கீழே வி பார்த்த மாதிரி அந்த மாதிரி போட போகிறோம். நெக்ஸ்ட்டு போட்டுட்டு வி மேலே பார்த்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி ஷேடோ பண்ணுறோம். இதுக்கு மட்டும் ஷேடோ பண்ணுறோம். 4க்குமே ஷேடோ பண்ணல, நம்ம இதுக்கு மட்டும் ஷேடோ பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாக்ஸ்லேயும் போட்டுட்டு இப்படி இந்த சைடு கிராஸாக ஒரு இதில் வந்து மேலே பார்த்த மாதிரி கலர் பண்ணோம்னா இன்னொரு சைடு கீழே பார்த்த மாதிரி கலர் பண்ணணும். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், அதே மாதிரி பண்ணுங்கள். இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம 3 டிசைன் மட்டும் பார்த்துருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிசைன் தெரிஞ்சாலும் நீங்கள் போட்டு ஒர்க் பண்ணுங்கள் ஓகேவா. ஒர்க் பண்ணிட்டு அதை டெலகிராமில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் போட்டிருக்க டிசைனை மற்றவங்களும் போட்டு அதை ட்ரை பண்ணுவாங்களே, அதனால தான். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மேலே வி கீழே வி திருப்பி இருக்கு, அதுக்கு ஷேடோ பண்ணால் நெக்ஸ்ட்டு வந்து சைடில் வந்து கலர் பண்ணுங்கள் ஓகேவா. அப்போ வந்து அது நல்லாயிருக்கும் லுக்காக. ஒரு டாட் போட்டு வி மட்டும் போட்டிங்கன்னா ஷேடோ பண்ணிட்டிங்கன்னா அந்த டிசைன் முடிஞ்சிடும். இந்த மாதிரி போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் வந்து ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.